பார்வதி. அம்மா. சொல்லுங்கம்மா. எல்லாருக்கும் காஃபி எடுத்துட்டு வா பார்வதி. சமையல் பண்ண வேணாம் பார்வதி. ஐஸ்வர்யா, ஏன் பார்வதியை சமையல் பண்ண வேண்டாம்னு சொல்ற? எல்லாம் காரணமா தான் அருண். காரணமா? என்ன காரணம் ஐசு, சொல்லு. சொல்றேன். இன்னைக்கு நானும் மித்ராவும் சமைக்க போறோம். ஐஷு, அதான் இந்த வீட்ல சமைக்கிறதுக்குன்னே பட்டம்மா இந்த பார்வதின்னு இருக்காங்களே, அப்புறம் எதுக்கு நீ மித்ராவும் சமைக்கணும்? இந்த குடும்பத்தோட மருமகள்களா மாமனார் மாமியார் ஹஸ்பண்ட்காக எங்க கையால சமைச்சு பரிமாறும் போது எங்களுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும். அவங்களும் சந்தோஷப்படுவாங்க. உறவுகள் இன்னும் பலப்படும் ஆண்டி. வெரி குட் ஐஸ்வர்யா, நல்ல ஏற்பாடுதான். மருமகள்ங்க கையால சமைச்சு சாப்பிடுறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம்தான். என்ன மித்ரா, நான் சொன்னதுல உனக்கு உடன்பாடு இல்ல போல இருக்கு. உனக்கு சமைக்க விருப்பம் இல்லைன்னா இல்ல சமைக்கவே வராதுன்னா சொல்லிடு, நானே பாத்துக்கிறேன். எனக்கு சமைக்க வராதுன்னு யார் சொன்னா? நான் உன்னை விட நல்லா சமைப்பேன். யார் நல்லா சமைக்கிறாங்கன்னு நமக்குள்ள வேணும்னா போட்டி வச்சுக்கலாமா? நான் எதிர்பார்த்த மாதிரியே என் வலையில நீயே வந்து மாட்டிக்கிட்ட. உங்களுக்குள்ள போட்டியெல்லாம் எதுக்கு மித்ரா? ஐஸ்வர்யா சொன்ன மாதிரி 2 பேரும் சேர்ந்தே சமைங்க. சாரி ஆண்டி, ஐஸ்வர்யா பேசினது எனக்கு என்னமோ சமைக்க வராதுங்கிற மாதிரி இருக்கு. எனக்கு நல்லாவே சமைக்க வருங்கிறத நான் நிரூபிக்கணும். அதனால நான் தனியாவே சமைக்கிறேன். மித்ராவோட விருப்பம் அதுதானா நானும் போட்டிக்கு ரெடி தான் ஆண்டி. அத்தை, இப்ப எதுக்காக மித்ராக்காவும் ஐஸ்வர்யா அக்காவும் இப்படி போட்டி போடுறாங்க? இட்டுடி, இதுதானே நானும் எதிர்பார்த்தேன். ஒருத்தர் போட்டி போட்டு ஆடு மாதிரி முட்டிக்கிட்டு சாகட்டும். சூப்பர் அத்தை. அப்போ நீங்க நிறைய மாதிரி வெயிட் பண்ணுங்க. இல்ல அத்தை, ஒரு ஃப்ளோல வந்துருச்சு. ஃப்ளோல அப்படி முட்டினா ரத்தம் கொட்டும். வாயை முட்டிட்டு நில்லு. மித்ரா, போட்டி அவசியமா? ஐஸ்வர்யா சொன்ன மாதிரி 2 பேரும் சேர்ந்தே சமைக்கலாமே. இல்ல மாமா, மித்ரா சொல்றதுதான் கரெக்ட். என்னதான் சமையல் நல்லா தெரிஞ்சிருந்தாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் தனித்தனியா சமைக்கும் போதுதான் அவங்க திறமை வெளிப்படும். நாங்க 2 பேருமே சமைக்கிறோம். நாங்க சமைச்சத நீங்க எல்லாருமே சாப்பிட்டு பார்த்துட்டு ரிசல்ட்ட சொல்லுங்க. இதுக்கு சம்மதம் சொல்றதுக்கு என்னமோ பெருசா பிசினஸ் மாதிரி யோசிச்சுட்டு இருப்பா. ஆரோக்கியமான போட்டி எப்பவுமே நல்ல விஷயம்தான். உங்களுக்குள்ள இது ஆரோக்கியமான போட்டியா இருக்கணும். இருக்குங்கிற நம்பிக்கையில நான் இதுக்கு சம்மதிக்கிறேன். ஐஸ்வர்யா, அதான் அம்மாவே பர்மிஷன் கொடுத்துட்டாங்கல்ல, போய் தூள் கலப்பு. 2 பேரும் ஒரே நேரத்துல சமையல் பண்ண முடியாது. முதல்ல நான் சமைச்சு முடிக்கிறேன்.
அதுக்கப்புறம் நீ சமைச்சுக்கோ மித்ரா. சரி ஐஸ்வர்யா, அப்ப நீ போய் சமையல் ஆரம்பி. மித்ரா, ஷேர் மார்க்கெட் விஷயத்துல நீ அகிலா முன்னாடி வச்சு ஐஸ்வர்யா மூக்க உடைச்சல்ல, அதுக்கு உன்னை பழி வாங்கணுங்கிறதுக்காக தான் இந்த சமையல் போட்டியா அவ இழுத்துக்கிட்டு இருக்கா. சமையல் நீ ஒன்னும் கவலைப்படாத, உன் பக்கத்துல நான் இருக்கேன், நம்ம ஜெயிச்சிடலாம். அத்தை, உங்களுக்கு சமைக்க தெரியுமா? இல்ல நீங்க சமைச்சு ஒரு நாள் கூட பார்த்தது இல்லையே. உமா, வாயை மூடிட்டு சும்மா நிக்கல, அப்படியே ரத்தம் கொட்டும். ஹலோ ஐஸ்வர்யாமா. பார்வதி, இப்போ இருந்து உன் போனை ஆன்லயே வச்சுக்கோ, கட் பண்ணிடாத. சரிங்கம்மா. ஏய், ஏண்டி நான் அவ ஜெயிக்கிறதுக்காக டிப்ஸ் கொடுத்துட்டு இருக்கேன், ஏண்டி நோய் 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 கத்திட்டு இருக்க? டிஸ்டர்ப் பண்ணா போடி. அத்தை, மித்ராக்க ஜெயிக்கிறதுக்கு நீங்க டிப்ஸ் கொடுக்கற மாதிரி அந்த பார்வதி ஐஸ்வர்யா ஜெயிக்க டிப்ஸ் கொடுத்துட்டு இருக்கா. அத்தை, என்னடி சொல்ற? பார்வதி வெளிய நின்னுட்டு யார் கூடவோ போன்ல பேசிட்டு இருக்கா. ஐஸ்வர்யா அக்காவும் கிச்சன்ல காதுல ப்ளூடூத் மாட்டிட்டு யார் கூடயோ பேசிட்டே சமைச்சிட்டு இருக்காங்க. எனக்கு என்னவோ ஐஸ்வர்யா அக்கா பார்வதி கிட்ட தான் பேசிட்டு இருப்பாங்களோன்னு டவுட்டா இருக்கு. உமா, நீ சொல்றது சரியா கூட இருக்கலாம். சரி, நீ போய் சமையல்காரிய போன்ல பேச விடாம டிஸ்டர்ப் பண்ணு போ. சரிங்க அத்தை. ஓகே பார்வதி, அடுத்ததா கார குழம்பு வைக்க போறேன். சரி,
ஐஸ்வர்யாமா முதல்ல கொஞ்சம் புளி எடுத்து தண்ணியில ஊற வைங்க. ஓகே. என்ன பார்வதி இங்க நின்னு என்ன பண்ணிட்டு இருக்க? ஐஸ்வர்யா அம்மாவும் மித்ரா அம்மாவும் தான் சமைக்கிறேன்னு சொல்லி எனக்கு ரெஸ்ட் கொடுத்துட்டாங்களே, அதான் போர் அடிக்குதுன்னு இங்க வந்து நின்னுட்டு இருக்கேன். ஓ, பார்வதியை டிஸ்டர்ப் பண்ண உமா வந்திருக்கா போல இருக்கே. உங்களுக்கு இந்த காரக்குழம்பு எப்படி வைக்கணும் தெரியுமா உமாமா? ஆ? முதல்ல கொஞ்சம் புளி எடுத்து தண்ணியில ஊற போடணும். அதை விட பார்வதி, இந்த புடவை உனக்கு ரொம்ப நல்லா இருக்கே. அம்மா இதை எங்க எடுத்த? இந்த முருங்கைக்காய சின்ன சின்ன துண்டா கட் பண்ணதுக்கு அப்புறம் கடாய அடுப்புல வச்சு எண்ணெய் ஊத்தி சூடானதும் கடுகு, சீரகம், உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு போட்டு தாளிக்கணும். பார்வதி, நான் புடவை பத்தி கேட்டேன், நீ என்னமோ குழம்பு வைக்கிறத பத்தி சொல்லிட்டு இருக்க. அத விடுங்க உமாமா. கடுகு, சீரகம், கடலைப்பருப்பு எல்லாம் போட்டு தாளிச்சதுக்கு அப்புறம் பொடியா கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயத்தை போட்டு வதக்கணும். வதக்கணுமா? பார்வதி, நான் உங்ககிட்ட இந்த புடவைய பத்தி கேட்டேன். வெங்காயம் நல்லா வதங்கினதும் தக்காளிய சேர்த்து வதக்கணும். தக்காளியா? ரெடி ஆயிடுச்சு. ரெடி ஆயிடுச்சா? உங்களுக்காக தான் உமாமா, நீங்க சாப்பிடலாம். சாப்பிடவா? தின்னி முட்டை, மூஞ்சி ஏன் இப்படி வச்சிருக்க? என்ன நடக்குதுங்க? அத்த, பார்வதி என்னதான் பேச்சு கொடுத்து டைவர்ட் பண்ணாலும் பார்வதி எதையும் காதுல வாங்காம எனக்கு காரக்குழம்பு வைக்கிறது எப்படின்னு டிப்ஸ் சொல்லிட்டு இருக்கா அத்த. அங்கேயே ஏசியே வரல. ஷப்பா, இவ்வளவு வேர்க்குது.
ஷப்பா இப்ப இங்க கூட ஏசி வர மாட்டேங்குது. என்ன வீடு இது? ஷோ. மித்ரா சமைச்சு முடிச்சிட்டியா? சமைச்சிட்டேன் ஆண்டி. சூப்பர். இப்ப எல்லாத்தையும் கொண்டு வந்து வச்சுட்டு சாப்பிட வேண்டியதா. பட்டமா அம்மா இவங்க சமைச்சதெல்லாம் கொண்டு வந்து டேபிள்ல வைங்க. டைம் ஆச்சு. சரிங்கம்மா. பட்டம்மா, அம்மா நான் சமைச்சதெல்லாம் ஒரு பக்கமும் மித்ரா சமைச்சதெல்லாம் இன்னொரு பக்கமும் வைங்க. சரிங்கம்மா. ரெடியா? சாப்பிடலாமா? சாப்பிடலாம் ஆண்டி. ஓகே. பார்வதி பட்டம்மாவும் பரிமாறட்டும். நீங்க 2 பேரும் உட்கார்ந்து சாப்பிடுங்க. உட்காரு மித்ரா. ஆமா, உங்க 2 பேத்துல யார் சைவம் செஞ்சது, யார் அசைவம் செஞ்சது? யார் எதை சமைச்சா என்ன? முதல்ல நம்ம எல்லாரும் எல்லா ஐட்டத்தையும் டேஸ்ட் பண்ணி பாப்போம். எது நல்லா இருக்கு எது நல்லா இல்லைன்னு சாப்பிட்டு பார்த்துட்டு அப்புறம் யார் எதை சமைச்சாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். வனஜா சொல்றதுதான் கரெக்ட். சாப்பிட்டு பார்த்துட்டு ரிசல்ட் சொல்லுவோம். அதுக்கப்புறம் யார் பாஸ் பண்ணிருக்கா யார் ஃபெயில் ஆயிருக்கான்னு தெரிஞ்சுக்கலாம். இவ்வளவு கேவலமா இருக்கு.